தனுசு ராசிக்காரங்க பிறந்தது சாதாரணமாக வாழ்கிறதுக்கு கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வரலாறாக எழுத பிறந்தவங்க. நீங்கள் சாதாரணமானவங்க அப்படின்னு யாராச்சும் நினச்சா அது உங்களோட தப்பு கிடையாது, அவங்களோட தப்பு. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க பிறந்தது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கிடையாது, வரலாறு எழுத. தனுசு ராசிக்காரங்க உங்கள் மனசு ஒரு அம்பு மாதிரி. ஒரு தடவை இலக்கை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சுன்னா அது திரும்பி வராது. வெற்றியை குத்தி அடையிற வரைக்குமே அதோட பயணம் செயல்பட்டுட்டு தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க பயம் தெரியாதவங்களா இருப்பீங்க. சோதனை வந்தால் ஓடுறவங்க கிடையாது, அதை சவாலாக எடுத்துக்கிட்டு ஜெயிக்கிறவங்க. உங்கள் கனவுகளுமே ரொம்பவும் பெருசாக இருக்கும். அதனால தான் உங்கள் பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கடினமான பாதை தான் பெரிய வெற்றிக்கான வழியாக அமையும். இது ஒரு சாதாரண வாழ்க்கையே கிடையாது. இப்போ நீங்கள் வாழ்கிறது ஒரு சாகசம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த விஷயத்தை ஒத்துப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் ரொம்பவுமே சாகசங்களை கடந்து தான் செயல்பட்டுட்ருக்கீங்க. நீங்கள் விழுந்தாலுமே அது முடிவில்லை. விழுந்ததை நினச்சி எப்பவுமே கவலைப்படக்கூடாது. ஏன்னா அது இன்னொரு உயரத்துக்கு உங்களை தள்ளக்கூடிய செயல். அதை நினைவில் வச்சுக்கோங்க. விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே ஜெயிச்சு காட்டுறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. நான் நிற்க மாட்டேன், நான் திரும்பி போக மாட்டேன், என்னோட இலக்கை அடையிற வரைக்கும் போராடுறேன் அப்படிங்கிற துணிச்சலோடு செயல்படுற ராசி தான் தனுசு ராசி. இந்த உலகம் உங்களோட செயல்களில் இருக்கக்கூடிய வெற்றியை பார்க்க காத்துட்ருக்கு. நீங்கள் அதுக்கு ரெடியாகுங்க. வாழ்க்கையில் வந்த கஷ்டத்தை நோக்கி நீங்கள் அப்படியே ஓய்வெடுத்துலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்பவுமே பிரச்சனையை கொடுத்துரும். பிரச்சனைகளுக்கே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. அதனால் நீங்கள் கவனமாக பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்களேன். கண்டிப்பாக நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறப்படும். 12 ராசிகளையுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ராசியாக இந்த தனுசு ராசி இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சூழல் என்ன மாதிரியான மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மையை பெறலாம், பிரச்சனைகளை தவிர்க்க என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை நீங்கள் எப்பவுமே பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த தனுசு ராசி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டது. ராசிகளில் பாருங்கள் 9வது ராசியாக வருது. இந்த தனுசு ராசிக்காரங்க எல்லா வகையிலுமே தொட்டது தொடங்கவும் நினச்சது நடக்கும். வியாழக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பதிவு பண்ணுறீங்கல்ல, அப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு பெருமாளை மனசார நம்பி அந்த விஷயத்தை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நீங்கள் பெற முடியும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரவும், தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் குறையவும் நீங்கள் நிரந்தர தீர்வு பெற விரும்புனீங்கன்னா ஜனனகால ஜாதகமைப்பு பக்கபலமாக இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பால் குடும்பத்தில் நிம்மதியான சூழலையும் தொழில் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபத்தையும் பெறலாம். அது மட்டும் இல்லைங்க, தீர்க்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தவற விட்டால் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மாற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க. தனுசு ராசி, தனுசு லக்கணம், இது ரெண்டுலேயுமே பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு மாதம். அபரிவிதமாக நன்மைகள் நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக பாருங்களேன், ஜோதிட சாஸ்திரத்தில் 8ஆம் இடத்துல கிரக சஞ்சாரம் தடையை குறிக்கும். இந்த மாதம் 2ஆம் தேதி உங்கள் ராசிநாதனாக்கக்கூடிய குரு பகவான் அதே 8ஆம் வீட்டில் உச்ச நிலையை அடைஞ்சார். இது ஒரு அரிய திருப்பமாக அமைஞ்சிருக்கு. இது உங்களுக்கு ஆயுள் பலத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மறைமுக எதிர்ப்புகளையுமே தவிடி பொடியாக்கிடுச்சு. இந்த ஒரு விஷயம் பிரம்மாண்டமான விபரீத ராஜயோகத்தை தூண்டுது. இதனால பாருங்க, இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத பணமழை உண்டாகும். அது மட்டுமா அதிர்ஷ்டங்களுமே சேரும். இதுக்கு துணையாக மாத இறுதியில் பாருங்கள் 6ஆம் வீட்டுக்குள்ளே நுழைகிறார் செவ்வாய் பகவான். இந்த மாதம் உங்களை யாராலும் அசைக்கவே முடியாது.
தனிப்பட்ட குடும்ப உறவுகள் கிட்ட மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக நிதானமாக இருக்கணும். நிதானத்தை கையாண்டா இந்த மாதத்தை நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகரமாக மாற்றலாம். பொருளாதாரத்தில் கூட பொற்காலமாக மாற்றலாம். இந்த மாதத்தை நீங்கள் சரியாக எல்லா வகையிலுமே பயன்படுத்தி பாருங்கள். சூப்பரான உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அபரிவிதமான வளர்ச்சி நிறைந்த ஒரு சிறப்பான காலகட்டம். உங்கள் ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் 22ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்துல, அதாவது சொந்த ராசியில் பலமாக அமர்ந்திருக்கிறார். கார்ப்பரேட் உலகில் உங்களோட யோகம், உங்களோட ஐடியா, இது எல்லாமே எல்லாராலையுமே பெருசும் பாராட்டப்படும். மிகவும் முக்கியமாக இந்த மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் 6ஆம் வீடாக இருக்கிற ருணரோக சத்ருஸ்தானத்தில் நுழையிறாரு. ஒரு இறுதி பாதுகாப்பு அரணாக செயல்படும். உங்களோட உழைப்பு குறைந்து மதிப்பீட நினைக்கிறவங்க தாமாக பின்வாங்குவாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு, அதுக்கப்புறம் வேலையில் மாற்றம், இதில் நன்மை உண்டாகும். துறை ரீதியாக இடமாற்றம் ஏற்பட இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்சிட்ருக்கிற ஊருக்கு கூட மாறுதல் கிடைக்கலாம். தகவல் தொழில்நுட்பம், தரவு பகுத்தாய்வு, அதாவது இந்த ஐடி டேட்டா அனலைஸ் பண்ணுறீங்க இல்லையா, இந்த ஆராய்ச்சி துறையில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் 8ஆம் இடத்துல இருக்கும் உச்சகுருவின் அருளால் மாபெரும் திருப்பு முனையாக சிறந்த கௌரவம் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. சுயத்தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்குமே இந்த மாதத்தோட முற்பகுதி ரொம்பவுமே அனுகூலமானது அமைஞ்சிருக்கு. உங்களுடைய சப்தமாதிபதி புதன் பகவான் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பலமாக சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த காலகட்டம் உங்களோட வியாபார தொடர்பு பிரம்மாண்டமாக விரியறியும். புதிய மற்றும் அதிக லாபம் தரக்கூடிய கூட்டாண்மைகள் எளிதாக உருவாக்குவீங்க. கன்சல்டன்சி, ஏஜென்சி அல்லது நிதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர் வருகை அமோகமாக இருக்கும். இதுவரைக்கும் பின்னடைவை நோக்கி சென்ற உங்களோட பாதை இப்போ பாருங்க முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க போகுது. அது அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நல்ல மாற்றத்தையும் நீங்கள் இந்த மாதத்தில் பெற போகிறீங்க. இனி வரும் காலம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் வீட்டுக்கு மாறி போகிறாரு. அரசாங்க ஒப்பந்தம் இல்லைன்னா பெரிய நிறுவனத்தோட ஆர்டர், இந்த மாதிரியான நன்மை உங்களுக்கு சாதகமாக மாறும். அப்படி இருந்தாலும் பாருங்கள், வியாபார கூட்டாளிகள் கிட்ட தேவையில்லாமல் நீங்கள் விவாதங்கள் செய்யக்கூடாது. விவாதங்களை மேற்கொள்ளும் பொழுது ஆதிக்க மனப்பான்மையை தவிர்த்துட்டு கொஞ்சம் இணக்கமாக நடந்துக்கோங்க. இந்த ஒரு விஷயம் பண வரவு சீராக வச்சுருக்க உதவியாக இருக்கும். அதை விட்டுட்டு எடுத்தறிஞ்சு பேசி பிரச்சனைகளில் சிக்கிறாதீங்க. பெரும்பாலும் உங்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவைப்படுது. பொருளாதார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத பல ஆச்சரியங்கள் உண்டாகும். உங்களோட 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் உருவாகும் பிரம்மாண்டமான கிரக சேர்க்கை, அதாவது உச்சகுரு சுக்கிரன் புதன் ஒரு மிக சிறந்த விபரீத ராஜயோகத்தை கொடுக்குறாங்க. இதனால் நீங்கள் பாருங்கள், வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க என்னைக்கோ கைவிட்ட பழைய கடன், முடங்கி நின்று போன நிதிகள் எதிர்பாராத விதமாக உங்கள் கை வந்து சேர நிறையவே வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இந்த காப்பீட்டு தொகை, பாலிசி முடிகிறது, மூதாதையர் சொத்து, இந்த மாதிரியான செல்வ சேர்க்கை உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட 4ஆம் வீட்டில் அர்த்தமாஷ்ட சனி சஞ்சாரம் செய்ததுனால கைகளில் வரும் ரொக்க பணத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நிலம், வீடு, மனை, இந்த நிரந்தர முதலீடுகளில் செயல்படுத்துறது நல்லது. உங்களோட எதிர்கால பாதுகாப்பு கருதி நீங்கள் புத்திசாலித்தனமாக இந்த ஒரு காலகட்டத்தில் முடிவு பண்ணும். உங்களோட ராசிநாதனாக இருக்கிற குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்றாரு. உங்களோட உடல் நலத்துக்கு இது சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவலம் போல இருக்கும். ரொம்ப நாளாக உங்களை வாட்டி வதச்சிருந்த நாள்பட்ட வியாதியிலிருந்து இப்போ குணமடைவீங்க. இந்த ஒரு காலகட்டம் மிக சிறப்பாக குணமடைய தொடங்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ஆயுள் பலம், அதுக்கப்புறம் உள்வீரியம், இது ரெண்டுமே அதிகரித்து காணப்படும். தொட்டத்தை துளங்க வைக்கிறதுக்கும் நினைச்சதை சாதிக்கிறதுக்கும் சிறப்பான காலகட்டமாகவும் இது அமைஞ்சிருக்கு. பொருளாதார ரீதியால் உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதால இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. வரக்கூடிய பலன்களை நீங்கள் இரட்டிப்பாக பெறலாம். அடுத்து குலதெய்வ கோவிலில் ஏதாவது பிரார்த்தனை இருந்துச்சுன்னா அந்த நேர்த்திக்கடனையுமே செஞ்சுட்டு வாங்க. சிறப்பான உயர்வு, தொட்டது துளங்கக்கூடிய நன்மை, இது எல்லா வகையிலுமே நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. அதே போல் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்க நீங்கள் வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடையும் பெருமாள் வழிபாடையும் செய்கிறது அது அற்புதமான நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆமாங்க, இந்த இறை வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நன்மை ஏற்படுத்தக்கூடியது. 5ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் வீட்டுக்கு நுழைகிறார் சூரிய பகவான். உங்களோட உடலில் பித்தத்தை அதிகரிக்க செய்வார். அதே போல் 21ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் வீட்டுக்கு வராரு செவ்வாய். கொஞ்சம் வேலை போல் அதிகமாக இருக்கும். இதனால் அதிகப்படியாக அலைச்சல் உண்டாகும், சோர்வு வரும்.
முறையான ஓய்வெடுக்க தவறீங்கன்னா நரம்பு தளர்ச்சி, கண் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தினமும் தியானம் அல்லது யோகா பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய நேர்மையான ஆன்மீக சக்தியை தட்டி எழுப்புறாங்க. அதனால் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை வரும். நண்பர்களோட குடும்பத்தோடு சேர்ந்தோ ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு கூட வரும். குடும்ப விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் 4ஆம் வீட்டில் அர்த்தமாச சனி சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்ப பொறுப்புகளை நீங்கள் அதிகமாக கொஞ்சம் சுமக்க வேண்டியதாக இருக்கும். உங்களோட தாயின் உடல்நிலையிலுமே அப்பப்போ கவனம் செலுத்தணும். திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சில விழிப்புணர்வு செயல்பட்டால் நன்மையை பெறலாம். எல்லா வகையிலும் நன்மை வந்து சேர வாழ்த்துக்கள் நேயர்களே.